ஐயா நம்ம சுவாமி வந்து ராம் தீர்த்தரோட உபதேசங்கள் எது எதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காரு கொஞ்சம் சொல்லுங்களேன். ராம் தீர்த்தருடைய பாப்புலர் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசர்வ் ஃபர்ஸ்ட், யூ நீட் நாட் டிசையர். உன்னை தகுதி உடையவனாக ஆக்கிக்கொள், நீ ஆசைப்பட வேண்டிய அவசியம் இராது. இது ஒரு ஃபேமஸ் வேர்டு. டிசர்வ் ஃபர்ஸ்ட், யூ நீட் நாட் டிசையர். அது ஒன்று. இன்னொன்று வந்து சாமி அடிக்கடி சொல்கிறது, இட் இஸ் அட்டாச்மெண்ட் தட் டிட்டாச்சஸ். பற்று தான் பொருட்கள் உங்களை விட்டு விலகி செல்றதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லுவார். இட் இஸ் அட்டாச்மெண்ட் தட் டிட்டாச்சஸ் ஃப்ரம் யூ. பொருட்கள் மேலே வைக்கக்கூடிய பற்று தான் அந்த பொருட்கள் நம்ம விட்டு விலகி செல்றதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி உபதேசங்கள் வந்து ஒரு 4-5 சாமி வந்து அடிக்கடி சொல்லி காட்டுவார். எ ஸ்லேவ் இஸ் எ ஸ்லேவ் பிகாஸ் ஹி இஸ் ஃப்ரீ. ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அது எப்படி சாமி இது? எ ஸ்லேவ் இஸ் எ ஸ்லேவ் பிகாஸ் ஹி இஸ் ஃப்ரீங்கிறீங்க. ஸ்லேவ் ஹவு கேன் எ ஸ்லேவ் பிகம் எ ஃப்ரீன்னு கேட்டேன் நான். ஒரு அடிமையாக தான் இருக்கான், ஏன்னா அவன் வந்து சுதந்திரமாக இருக்காங்களே, எப்படி சாமி எனக்கு புரியலையேன்னு சொல்லி கேட்டேன் நான். இந்த கேள்வி உண்மையிலே எனக்கு புரியல, கேட்டேன். அப்போ சுவாமி சொன்னாங்க, ரொம்ப எளிமையாக சொன்னாங்க, ஒரு உண்மையான அடிமை அவனுடைய தேவைகளை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய மாஸ்டர் அவனுக்கு வேண்டிய தேவைகளை பூரா கவனிச்சுக்குவான். அதனால் அவன் வந்து தன்னுக்கு தேவையான எந்த ஒரு இதிலேருந்து விடுதலை பெற்றான். அதனால் அவன் ஃப்ரீ. அவனுக்கு தேவையான காரியங்கள் பூராவற்றையும், தேவையான பொருட்கள் அனைத்தையும் அவனுடைய மாஸ்டரை கவனிச்சுக்குவான். அதனால் அவன் சுதந்திரம் அடைஞ்சிடறான். இது எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா, when you become a slave to God, God will provide you with everything you need. எப்போ கடவுளுக்கு நாம் வந்து சேவகனா ஆகிடுறோமோ, அப்போ கடவுள் உனக்கு வந்து எல்லா உன்னுடைய தேவைகளை பூரா பூர்த்தி பண்ணிடுறான்னு சொல்கிறதாக இந்த ஒரு ப்ராபம் சொன்னார் அவர். அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கதைகளாக நிறையா வரும். ஆனால் எல்லாரும் படிக்க வேண்டிய புஸ்தகம் நூட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன். சுவாமி ராம் தீர்த்தா எழுதுனா 7 பாகங்கள் இருக்குது. அனைவரும் எல்லா பக்தர்களும் சாதகர்களும் படிக்க வேண்டிய புஸ்தகம். சாமி ஆரம்பத்தில் இந்த புஸ்தகம் படித்ததுனால தான் இந்த ஆன்மீக பாதையில் சாதகனாக மாறினார், குருவை தேட ஆரம்பித்தார். இந்த புத்தகம் அவ்வளோ முக்கியமான புஸ்தகம். அவர் சாமி சின்ன வயசுலேயே இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டார். அதனால் இந்த புஸ்தகத்து பேர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் வுட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன்.